எனக்கு தெரியாது. ஆசானை ஆசானை வணங்கும் போது தான் சொன்னார், நீ இந்த புலால் உண்ணுகிற ஒரு உயிரை கொண்டு சாப்பிடுவதுனா அவனுக்கு அருள் கிடையாதுன்னு. எனக்கு தெரியாது, ஆரம்பத்தில் தெரியாது. எங்கள் பழக்கம், எங்கள் மரபு வந்து சாப்பிட்ற பழக்கம், அசைவ குடும்பம். அகத்தீசனை கேட்கும்போது நான் கேட்டேன், இந்த மாதிரி புலால் உயிரை கொன்று ஒரு உயிரை கொன்று அந்த உண்ணுகின்ற பழக்கம் இருக்குது, அது மீண்டும் மீண்டும் நரகத்துக்கு தள்ளுன்னா. நரகம் என்னன்னு கேட்டேன். மீண்டும் மீண்டும் பிறவிக்கு காரணமா? அப்போ சைவ உணவு சாப்பிட்டா அந்த துன்பம் வராது. அப்போ சைவம் சாப்பிட்றவங்களாம் எல்லாம் ஞானி ஆகிடுவாங்களான்னு கேட்டேன். சைவம் சாப்பிட்டாலும் என்ன கேட்குன்னு தெரியணும் இல்லையா? சைவம் என்பது ஒரு பண்பு தான். ஏன்னா உயிரை சைவ உணவு ஓரறிவு, அதான் தொடு உணர்ச்சி உள்ளது. தாவர உணவுன்னு சொல்றது அரிசி, கம்பு, கேழ்வரகு, தானியங்கள், பழங்கள், காய்கறிகள், கிழங்கு வகை எல்லாம் ஓரறிவு உள்ளது. இது ஒரு பாவம் இல்லைன்னு சொல்றாங்க. கொஞ்சம் சிறிது பாவம் இருந்தாலும் அது பாதிக்காது. ஆனா 5 அறிவுடைய ஜீவராசி, 5 புலன் உள்ளது. ஆடு, கோழி இது மாதிரி உயிர்களை கொண்டு சாப்பிட்டா தொடர்ந்து பிறவி வரும். பிறவி வந்துட்டு போகுதுன்னா பிறவி வரதை பற்றி கவலை இல்லை, நரகம் வராமல் இருக்கணும் அல்லவா? அதே ஏன் பிறவி வரதுக்கு கவலை இல்லை, அது வந்துட்டு போகுது, நம்மளுக்கு நட்டம் இல்லை. சாவரம் பிறக்கிறான். இப்போ அந்திய காலத்தை கடைசி காலத்தில் 5 வருஷம் 4 வருஷம் கட்டிலே கிடந்து நாரிக்கிட்ட கிடக்கணும் அல்லவா? 4 வருஷம் 5 வருஷம் கட்டில கிடந்து நாரி, மனைவி ஐயோ கருமம், பிள்ளைகள் ஐயோ என்ன கருமம்னு வெளியே தெரியாமல் நொந்து சாகாமல் இருக்கணும் அல்லவா? அதுக்காக தான் புலால் சாப்பிடாமல் இருக்கணும். அதுதான் நரக வாழ்க்கை. ஐயா, நரக சொர்க்கம் என்னன்னா ஒரு திடீர்னு செத்து போனால் நல்லா சாவுணும். என்ன காரணம்? ஐயா 3-4 ஆண்டுகளா ஐயா கட்டெல்லாம் அது படுக்க பொண்ணு வந்துடுச்சியா. படுக்க பொண்ணு வந்து அந்த வீட்டு அந்த வட்டாரமே நெருங்க முடியல. அதுதான் நரகம். அவனுக்கு மட்டுமா நரகம்? அவன் வீடே நரகமாக போடும். இந்த நிலைமை வரக்கூடாது. சாவது எல்லாத்துக்கும் இயல்பு தான். மரணமில்லா பெருவாள் உண்டு. சாகாமல் இருக்க வாய்ப்பு இருக்கு. அது ஆசான் அகத்தீசன் ஆசிரிக்க வேண்டும். சைவ உணவு மேற்கொள்ள வேண்டும். எது வீர சைவ உண்டு இருக்கு, உப்புலா ஒன்று சாப்பிடணும், அது ஆசான் ஆசிரியர். அப்போ பிறவி மீண்டும் மீண்டும் பிறப்பது இயல்பு தான். பிறப்பது இறப்பு. நரகம் இல்லாமல் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் அல்லவா? நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் அவன் ஒரு உயிரை கொண்டு சாப்பிடக்கூடாது. அவெல்லாம் அப்படி இருக்கானே, எப்படி இருக்குது? இருக்காது. காரணம் என்னன்னா யாருக்கு தெரியாது. இப்போ நோய்வாய்ப்பட்டவங்களாம் எங்கே இருப்பாங்கன்னா ஆஸ்பத்திரி இருப்பாங்க, ஒரு ஆஸ்பத்திரி இருப்பாங்க, மருத்துவமனை இருப்பாங்க. ரொம்ப நோய்வாய்ப்பட்டுனா கொல்லப்படுத்து தாழ்வார இறக்கியிருக்கோம். இல்லை சில பேர் திணையில கிடப்பான். திணையில கிடக்கிறவனை பார்க்கணும். அப்படி போகும்போது நேராக பார்க்கக்கூடாது. திண்ணை இப்போ தான் திண்ணை வச்சு கட்டதில்லை. கொல்லை பக்கிட்டு போய் பார்க்கணும். கிளவனே கிளவியை படுத்துருப்பான். கிட்ட நெருங்க முடியாது. மழை காலத்தை அங்கேயே கழிப்பான். வீட்டில் உள்ளவனா நரகத்தை கிடக்கிறான். வீட்டில் உள்ளவர்கள் நரகத்தை கிடப்பதுக்கு காரணம் நாம சாப்பிட்டு புலால். நாம புலால் உண்டு ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்டா இந்த நிலைமை வரும். அப்படி இல்லாத நிலைமை வரும். அப்படி பிறவி வந்தாலும் பரவாயில்லை, இப்படி நிலைமை வரக்கூடாது இல்லவா?